போன கிளாஸில் சண்டே கிரெடிட்டார்ஸ் சண்டே டெட்டார்ஸ் அப்படின்னா யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஜிஎஸ்டி பற்றி பார்த்தோம். ஜிஎஸ்டியில் 3 வகை இருந்துச்சு. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அந்தந்த ஜிஎஸ்டி வந்து எந்தெந்த இதுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு சொல்லி பார்த்தோம். ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டினா யார், ஒரு அன்ரிஜிஸ்டர் பார்ட்டி யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து அக்கௌண்ட்ஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா வந்து டேலி யூஸ் பண்ணுறதுக்குன்னா அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கொஞ்சம் இருந்திருக்கணும். அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருந்தால் தான் டேலி யூஸ் பண்ண முடியும். அதனால் இது வெறும் டேலி கிளாஸ் மட்டும் இல்லை, அக்கௌண்ட்ஸ் கிளாஸுக்கும் தான். அதனால் அக்கௌண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க கிளாஸுக்கு போகலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கரண்ட் அசட், கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஒரு நிறுவனம் நடத்திட்டு வந்தாலும் சரி, அந்த நிறுவனத்துக்கு வந்து சொத்துக்கள் இருக்கும், பொறுப்புகள் இருக்கும். சொத்துக்கள்னா அசட், பொறுப்புகள்னா லைபிலிட்டிஸ். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலனாலும் தெரிஞ்சுக்குங்க. இது வந்து எல்லா நிறுவனங்களுக்கும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக. இப்போ அசட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் இருக்கக்கூடியது நம்மளுடைய சொத்துக்கள். லைபிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டியது. சரியா? இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கரண்ட் அசட்னா அதில் வந்து 2 வரும். ஒன்று வந்து கேஷ் இன் ஹேண்டு, இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட். கரண்ட் அசட்னா அந்த தற்போது நம்ம கையில் என்ன இருக்குதோ அது. இப்போ வந்து கேஷ் வந்து நம்ம கையில் வந்து ஒரு இருப்பு வச்சுருப்போம். இப்போ சப்போஸ் யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது அது கேஸோட அமௌண்ட் வந்து குறையும். அதே இது ஒரு பார்ட்டிகிட்ட வந்து நம்ம வந்து கேஸ் ரிசீவ் பண்ண போகும்போது அந்த கேஸோட அமௌண்ட் வந்து கூடும். அதனால இது மாறிட்டே இருக்கும். அதனால தற்போதைய உள்ள அசட்னால அது கேஷ் இன் ஹேண்ட் வந்து கரண்ட் அசட்ல இருக்கு. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ நம்ம யார்ட்டையாவது செக்கு கொடுக்க போகும்போது பேங்கோட அக்கௌண்ட் வந்து குறையும். நம்ம செக்கை வந்து ஒரு பார்ட்டிகிட்டேருந்து ரிசீவ் பண்ணி அதை டெபாசிட் பண்ண போகும்போது பேங்கோட அக்கௌண்ட் வந்து கூடும். அப்படி இருக்கும்போது பேங்க் வந்து ஒரு கரண்ட் அசட்டில் தான் வரும். இதெல்லாம் வந்து நம்மளுடைய சொத்துக்கள். அடுத்ததாவது ஃபிக்ஸ்டு அசட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நான் அடுத்த வகுப்பில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். லைபிலிட்டிஸ்னா பொறுப்புனா நம்ம வந்து இன்னொரு பார்ட்டிக்கு வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அது வந்து பார்ட்டிக்காக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறதா இருக்கலாம். அப்படி வரப்போகும்போது அது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். அதில் வந்து 2 இருக்குது. சண்டே கிரெடிட்டார்ஸ் ஒன்று இருக்குது, டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ், அதாவது ஜிஎஸ்டி. நம்ம வந்து ஒரு பார்ட்டிகிட்ட வந்து நம்ம பில் போட்டு கொடுக்குறோம். அவங்கள்ட்ட வந்து ஜிஎஸ்டி நம்ம வந்து அமௌண்ட் வாங்குகிறோம். அப்படி வாங்கும்போது அந்த ஜிஎஸ்டியை வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை நம்ம கட்டுவோம். அப்படி இருக்கும்போது அது கரண்ட் லைபிலிட்டிஸில் வரும். இப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் அசட்டு, கரண்ட் லைபிலிட்டிஸ் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது தெரிஞ்சாதான் அதை வச்சு தான் நம்ம லெஜர் கிரியேட் பண்ண முடியும். அது வந்து எந்தெந்த ஹெட்டுக்குள்ளே போய் உட்காரன்னு சொல்லி கிரியேட் பண்ண முடியும். நம்ம கரெக்டான ஹெட்டை கொடுத்தாதான் அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கரண்ட் அசட்னா கரண்ட் அசட்டில் போய் உட்காரும், கரண்ட் லைபிலிட்டிஸ்னா கரண்ட் லைபிலிட்டிஸில் உட்காரும். அதனால இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். அடுத்த வகுப்புகளில் வந்து நான் வந்து இன்னும் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிக்ஸ்டு அசட்னா என்ன, மற்றது என்னென்ன ஹெட்டில் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு வழியில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வந்து நம்ம வந்து எப்படி ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். லெஜர் கிரியேட் பண்ணுறதுனா சண்டே கிரெடிட்டார்ஸ், டெட்டார்ஸ்க்கு வந்து நம்ம ஏற்கனவே லெஜர் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்கு எப்படி ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்ம டேலியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், 2 ஹெட் மட்டும் தான் இருக்கும். ஒன்று கேஷ் இன் ஹேண்டு, இன்னொன்று இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். மற்ற எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணுவோம். சண்டே கிரெடிட்டார்ஸாக இருந்தாலும் கிரியேட் பண்ணுவோம், சண்டே டெட்டார்ஸாக இருந்தாலும் கிரியேட் பண்ணுவோம். அப்படி எல்லாமே கிரியேட் பண்ணி அதில் ஒவ்வொன்றையும் ஹெட்டுக்கு கொடுத்து அதில் என்ட்ரி போடணும். ஏன்னா அதில் டிஃபால்ட்டாக எதுவுமே இருக்காது. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் என்ன எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லெஜர்ஸ் அண்ட் வவுச்சர்ஸை பற்றி பார்க்கலாம். லெஜர்ஸை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஒரு சண்டே கிரெடிட்டார்ஸுக்கு எப்படி லெஜர் கிரியேட் பண்ணுறது, ஒரு சண்டே டெட்டார்ஸுக்கு எப்படி லெஜர் கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வவுச்சரை பற்றி பார்க்க போகும்போது டேலியில் வந்து ஒவ்வொரு வவுச்சருக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க. F4னா கான்ட்ரா, F5னா பேமெண்ட்டு, F6னா ரிசிப்ட்டு, F7னா ஜேர்னல், F8னா சேல்ஸு, F9னா பர்ச்சேஸ். இப்போ வந்து இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். டீட்டெயிலாக வந்து பின்னாடி சொல்கிறேன். F4னா கான்ட்ரா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? பேங்க் என்ட்ரி. இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ஒரு கேஸை டெபாசிட் பண்ணோம்னாலோ, ஒரு பேங்க் டு நம்ம பேங்க்லேருந்து நம்ம ஒரு கம்பெனியில் வந்து 2 பேங்க் வச்சுருப்போம். ஒன்று இந்தியன் பேங்க், இன்னொன்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சுருப்போம். இப்போ ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலோ நம்ம வந்து கான்ட்ரா என்ட்ரி போடுவோம். இப்படி
கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணாலோ கேஷை வித்ட்ராவல் பண்ணாலோ ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் வந்து நம்ம அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் கான்ட்ரா என்ட்ரி போடுவோம். எஃப்ஐனா பேமெண்ட் எப்படி போடுவோம்? பேமெண்ட் வந்து நம்ம ஒரு பர்ச்சேஸ் பார்ட்டிகிட்ட சரக்கு வாங்கியிருப்போம், அவங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுப்போம். ஒன்று கேஷாக கொடுப்போம், இல்லைன்னா செக்காக கொடுப்போம். கேஷ் வந்து பெரும்பாலும் கொடுக்குறது இல்லை, செக்கு தான் அதிகமாக கொடுக்குறாங்க. அப்படியே நம்ம கேஷாக பேமெண்ட் கொடுத்தாலும் 10,000 ரூபாய் கம்மியாக தான் கொடுக்கணும். அதையும் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து பேமெண்ட்டாக எஃப்ஐ பேமெண்ட்டில் போடும். ரிசிப்ட், இப்போ ஒரு சேல்ஸ் பார்ட்டிக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து செக்காவோ அல்லது கேஷாவோ ரிசீவ் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு வந்து ரிசிப்ட் போடுவோம். F7 ஜேர்னல்னால் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி. ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் போடணும். ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஜேர்னல் என்ட்ரி யூஸ் பண்ணணும். மற்ற எதுக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ சேலரி இருக்குது, சேலரியை வந்து நம்ம வந்து என்னென்னா சேலரி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டாஃப்க்கு வந்து சேலரியை வந்து பேமெண்ட்டாக கொடுப்போம். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடுவோம். F8 சேல்ஸுங்கிற வவுச்சர் டைப் வந்து எப்படின்னா, சேல்ஸு நம்ம வந்து யாருக்காவது சேல்ஸ் பண்ணுவோம்ல அது. பர்ச்சேஸுங்கிற வவுச்சர் டைப் பர்ச்சேஸ், நம்ம யார்கிட்டயாவது பர்ச்சேஸ் பண்ணுவோம்ல அது. அவ்வளோதான். இதை பற்றி நம்ம ஷார்ட்டாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து ஜிஎஸ்டி பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். அப்படி லெஜர் கிரியேட் பண்ணால் தான் பர்ச்சேஸ் என்ட்ரி நம்ம போட முடியும். அது வந்து என்ன வவுச்சர் டைப்புக்குள்ளே வரணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள வவுச்சர் டைப்புக்குள்ளே வரணும். ஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படின்னு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். அது வந்து என்ன வவுச்சர் டைப்புக்குள்ளே வரணும்னா சேல்ஸ் அக்கௌண்ட், இந்த இருக்குல்ல அந்த சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரணும். நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், எப்போவுமே பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் தான் வரும். ஏன்னா பர்ச்சேஸ் வந்து நம்ம கம்பெனியோட ரெவென்யூ வந்து குறைக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு செக்கோ ஒரு கேஸோ கொடுத்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுவோம், அதனால் அது ரெவென்யூ வந்து குறைச்சிரும், அதனால டெபிட்டில் வரும். சேல்ஸுங்கிறது நம்ம கம்பெனியோட ரெவென்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் வந்து நம்மளுக்கு சேல்ஸ் பண்ண போகும்போது பொருள் நம்ம கூட்ஸ் வந்து வெளியில் போகும், நம்மளுக்கு வந்து அமௌண்ட் உள்ளே வரும். அப்படி வர போகும்போது சேல்ஸ் எப்போவுமே கிரெடிட்டில் இருக்கும். இதை நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். இது எல்லா இடங்களையும் முக்கியம். சேல்ஸ் இது எந்த அக்கௌண்ட்டில் வரும், பர்ச்சேஸ் எந்த அக்கௌண்ட்டில் வரும்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் நல்லா புரியும், டேலி நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கலாம். நீங்கள் வந்து நான் சொன்ன ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து எழுதி பாருங்கள், சொல்லி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் டேலியில் வந்து என்ட்ரி போட போகும்போது ஸ்பீடாக என்ட்ரி பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு முன்னாடி உள்ள நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவெலாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நான் தொடர்ந்து கன்டினியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அடுத்தடுத்து இப்படி பண்ணணும் கன்டினியூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா மட்டும்தான் புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுறேன் எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வந்து இப்போ வந்து எப்படி பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அக்கௌண்ட், அந்த வவுச்சர் டைப்பு, லெஜர் கிரியேஷன் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேரெக்டாக டேலியில் என்ட்ரி போடுறதுக்கு போயிடுவோம். அந்த என்ட்ரி போட போகும்போது நான் சொல்லி கொடுத்த இதை வச்சு நீங்கள் பார்க்க போகும்போது அதுவும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.